தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் போல எனக்கும் ஒரு இதயம் வேண்டும் உன்னுணர்வு போல எனக்கும் உள்ளுணர்வு வேண்டும் எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் உன் விழியின் பார்வையினை என் விழியில் தாரும் உன் மொழியின் ஆற்றவினை என் மொழியில் சேரும் எந்தன் இயேசுவே பணி செய்வதற்கு அழைத்திட வேண்டும் உன் வழியில் செல்வதற்கு உன்னருளே போதும் எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் ஏழையரின் தெருக்களிலே இறங்கிட வேண்டும் என் உயிர் உடமையெல்லாம் பகிர்ந்திட வேண்டும் எந்தன் இயேசுவே என் இதய தெய்வமே என்னாலும் உன் பாதம் தரிசனம் 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 இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே நீ இறைவனின் தாழில் விழு காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புது மலரே
திருமணியே நீ ஆண்டவன் புரளைய செய். ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலை இளக்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. திருப்பலி நிறைவேற்றும் ஒருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற ஓட்டத்தில் அன்பு கொண்டு. திருப்பலி நிறைவேற்றும் ஒருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற ஓட்டத்தில் அன்பு கண்டு. பெருவர கல்வாரி அருள்பலி நினைவாகும். பெருவர கல்வாரி அருள்பலி நினைவாகும். திருமண தகப்பு பலி பீடத்தில் குழுமி விடு. காலை இளக்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாழில் விழு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இறுதி ஆண்டவருடைய உண்மை சீடர்களே, இந்த காலையிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறுகின்ற பொழுது சற்றே மனம் கனத்தவர்களாக கூறுகின்றோம். காரணம், நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக நற்பணி செய்து கொண்டிருந்த அருட்தந்தை BK பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இன்று அதிகாலை 6 மணி அளவிலே இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அவர் மிகவும் ஒரு எளிய குரு, தாழ்ச்சி மிக்கவர், இறை சிந்தனை அதிகமாக கொண்டவர். அவருடைய பேச்சிலும் கூட ஒரு தாழ்ச்சி இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், ஒரு பண்பு இருக்கும். அனைவரையும் என்றுமே ஏற்றுக்கொண்டு அவரோட அன்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு குருவானவர். 59 வயதுதான். ஆனால் ஆண்டவர் அவரை இன்று தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டிருக்கின்றார். இந்த தருணத்திலே அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாகவும் இறுதி ஆண்டுடைய பக்தர் என்கின்ற முறையிலும் ஒரு சில மணித்துளிகள் அவருக்காக, அவருடைய ஆன்மாவிற்காக உருக்கமாக மன்றாடுபடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நித்திய இலைப்பாற்றியை உமது ஊழியர் அருட்பணியாளர் BK பிரான்சிஸ் சேவியர் அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மீது ஒளிர்வதாக. அன்பாண்டவர்களே, இந்த தூய மறை நிகழ்வினை நாம் அனைவரும் தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க, தடையாக இருக்கின்ற நமது குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வை மறந்துவிட்டு நம்முடைய சுய லாபத்திற்காக வாழ்ந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும்
வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமதளத்திலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-9 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று நீ சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவினை பெறுகின்றான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நாங்கள் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லெபனான் போல் மலர்வான். லெபனானின் மரம் போல வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனானை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்பார்கள். லெபனானின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதூரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரிடம் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள். மீறுகின்றவர்கள் அவற்றில்
இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதில் வரிகள்: ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். 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 கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவே. என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவே. ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும்.
என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். Alleluia, 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 alleluia. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்தே கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 16 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவன் என்பதற்காக, கிறிஸ்தவள் என்பதற்காக நான் எப்பொழுதாவது தனிப்பட்ட வகையிலே நிராகரிக்கப்பட்டதுண்டா, ஒதுக்கப்பட்டதுண்டா? அதை பற்றிய அனுபவம் உண்டா? இறை இயேசுவில் பிரியமானவர்களே, என்று வாசிக்கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் தூய திருத்துதர் மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிலே அந்த நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புதிய மோயிசனாக வழங்க ஆசிக்கின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன் அவர் அந்த எபிரிய மக்களுக்கு இந்த திருமுகத்தின் இந்த நற்செய்தியை எழுதுகிறார்? ஆண்டவரை பற்றிய வரலாற்று பின்னணியை அவர் எழுத வேண்டும் என்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்களுக்கு வழங்கினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காகவே அவர் சற்றே சிந்தித்து தூயாவின் துணையோடு எழுதுகிறார். எல்லாருக்கும் தெரியும், எபிரிய மக்களுக்கு மிகவும் பிடித்த அந்த நூல்கள் 5 நூல். முதலாவதாக தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணாகமும், அப்புறம் இணைச்சட்ட நூல். இந்த 5 நூல்களும் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. காரணம், அதை தோரா என்று கூறுவார்கள். அதுதான் அவருக்கு ஒரு பேஸ். ஏன் என்றால் அதை மோயிசன் எழுதினார். மோயிசன் ஆண்டருடைய வாக்கிற்கிணங்க இதை எழுதி நமக்கு தந்திருக்கின்றார். இதை நாம் அப்படியே அச்சு பிசகாமல் அதை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய மனதிலே வைராக்கியமாக வைத்திருந்தார்கள். அப்போ இந்த எபிரிய மக்கள் புதிய எபிரிய மக்களாக மாறுகின்றார்கள், கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த மக்களுக்கு கிறிஸ்துவை இன்னும் எப்படி கொடுக்க முடியும் என்பதற்காகவே தன்னுடைய நற்செய்தி 5 பகுதிகளாக அவர் எழுதுவார். முதல் பகுதியாக மலைப்பொழிவு. இதில் என்ன சொல்வார்? விண்ணரசின் நுழைவாயில். ஆண்டவருடைய போதனை, இதை ஏற்றுக்கொண்டால் நாம் விண்ணரசுக்கு நுழைவாயில அருகாண்மை இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுவார். இரண்டாவதாக இறைப்பணியின் உரையாடல். அப்போ தன்னுடைய சீடர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, அவரை எப்படி உருவாக்குவது, விண்ணரசிற்கு எப்படி தன்னை முழக்க அறிவிப்பது, பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி 2வது புத்தகமாகவும், 3வது ஓமையின் உரையாடல். தொடர்ந்து பார்ப்போம். 13ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய ஓமைகள் வந்துட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து புதிய ஓமைகளை கூறிக்கொண்டே இருப்பார், ரொம்ப எளிய வகையில பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ ஓமைகளை சொல்வதன் வழியாக விண்ணரசின் உண்மைகளை ரொம்ப சாதாரணமா எடுத்து கூறுகின்ற 3வது புத்தகத்தை எழுதுவார். 4வது புத்தகமாக முழக்கம் அமைத்தல். அப்போ விண்ணரசை பற்றிய புதிய ஒரு பரிமாணத்தை அவர் உண்மையின் வழியாக தருகின்றார். ஒரு குழுமத்தை எப்படி ஒருங்கிணைக்க முடியும் என்பதை பற்றி 4வது புத்தகமாகவும், 5வது புத்தகமாக எதிர்வரும் விண்ணரசை பற்றிய உரையாடலாக 5வது புத்தகம் என்ன சொல்லுவோம்? நம்பிக்கையை விதைத்தல். அதுலதான் நம்ம இறுதி தீர்வை எல்லாமே வரும். அப்போ ஒரு மனிதன் இத்தனை விஷயத்தை ஏற்றுக்கொண்டாயா, எப்படி நீ வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5வது புத்தகம். இப்படி 5 புத்தகத்தை எழுதுகின்ற அவர் ஏன் இந்த 2வது புத்தகத்திலே மிகவும் ஆழமாக சிந்திக்கின்றார் என்றால், இதன் வழியாக ஆண்டவர் பல எச்சரிக்கைகளை வைக்கின்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட சீடர்களாக அழைக்கின்ற ஆண்டவர் அழைத்த பிறகு அவரை எப்படி உருவாக்குகின்றார் என்பதை பற்றி இந்த 2வது புத்தகத்திலே பார்க்கலாம். இந்த 2வது புத்தகத்திலே அமைந்த நற்செய்தி தான் என்று கேட்டோம். ஆண்டவர் முதல்ல ஒரு எச்சரிக்கையை வைக்கிறார். ஒரு எச்சரிக்கை, பின்பு அதற்குரிய ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். முதல் எச்சரிக்கை என்ன? ஆடுகள் ஓநாய்கள் மத்தியிலே செல்கின்றது, உங்களை ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளாக அனுப்புகிறேன் என்று எச்சரிக்கின்றார். அப்ப என்னது? ஆபத்துக்கள் உண்டு. வாழ்கின்ற சமுதாயத்திலே கண்டிப்பாக ஆபத்துகள் உண்டு, ஓநாய்கள் உண்டு. நாம் சுற்றி இருக்கின்ற சமூகமும் சரி, நம்முடைய சுற்றி இருக்கின்ற உறவுகளோ எத்தனையோ வட்டங்கள் இருக்கலாம். அந்த அத்தனை வட்டத்திலும் ஏதாவது ஒரு ஓநாய்கள் உண்டு. அப்ப ஆபத்து கண்டிப்பா இருக்கும். அதன் மத்தியிலே ஆடுகளாக செல்கின்ற பொழுது நீங்கள் ஆடுகளாக தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணரசினுடைய சுவையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆடுகளாக சென்று ஓநாய்களாக மாறிவிட்டால் விண்ணரசு இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். பல தருணத்திலே ஓநாய்கள் மத்தியிலே நாம் ஆடுகளாக சென்றால் கூட நாமே ஓநாய்களாக மாறிவிடுகின்றோம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்களா மாறி நாம் மாறிவிடுகின்றோம். பேதுரு முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே கூறுவார், நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஒரு ஓநாய் மத்தியிலே நீங்க போறீங்க, உண்மையை விளம்ப வேண்டும், கூற வேண்டும், பறைசாற்ற வேண்டும், உண்மையின் மக்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சென்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். சும்மா இதில் அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். ஏன், எதற்காக நீங்கள் அஞ்ச தேவையில்லை என்றால், அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை கூறும், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை துணையாளராக போற்றுங்கள் என்று கூறுகிறது. அப்போ துணை வருவது யார்? கிறிஸ்து.
அவர் துணையாக வருகின்ற பொழுது நீங்கள் அஞ்ச தேவையில்லை. ஐயோ இவ்வளவு பதட்டமான சூழலா இருக்கே, கொரோனா வைரஸ் இருக்கே. இப்போ யோசிக்கிறோம் நம்மளாம், நம்முடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். யாராவது ஒரு மோசமான பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களா? காசு புரிந்த பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்களா? நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்தா கூட, நல்ல ஒரு கல்லூரியில் சேர்த்தா கூட, பிள்ளைகள் அந்த வாழ்கின்ற வளர்கின்ற சூழலிலே தவறான சில விடயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? நல்ல ஸ்கூல்ல தானே சேர்த்தேன், நல்ல கல்லூரியில தானே சேர்த்தேன், ஏன் என் பிள்ளை மாறிட்டான்? நல்லா தான் போனான், இப்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா தான் போனான், இப்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மத்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கு. ஏன்? அவர்கள் ஓநாய்களிடையே செல்கின்ற பொழுது அவர் ஆடுகளாக தங்களை பாவிக்கவில்லை. இதுல இருந்து போனா என்ன, அப்படி கொஞ்ச நேரம் போய் அப்படி சிகரெட் பிடிச்சா என்ன என்பதை சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஓநாய்களாக மாறுகிறார்கள். நாம் ஓநாய்களாக மாறுகின்றோம். கொரோனா வைரஸ் காரணமாக எல்லாம் லாக்டவுன்ல உள்ளே இருந்தோம். தமிழக அரசும் பார்த்துச்சு, என்னடா பண்றது. சரி, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அவங்களே பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுட்டாங்க. சரி, இப்ப எல்லாம் ஃப்ரீயா போட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ மக்கள் வெளியில் வருகின்ற பொழுது எந்த துணிச்சலோடு வருகிறார்கள் என்றால், ஆண்டவர் துணை இருக்கிறார், அவ்வளவுதான். கடவுள் கூட இருக்கார். நான் வெளியில் செல்வேன், வருவேன், கை கழுவேன், எனக்கு தெரியும் என்னென்ன விஷயம் பண்ணுட்டு. இதையெல்லாம் தாண்டி எனக்கு துணையாக ஆண்டவர் இருக்கின்றார். ஒரு ஓநாய் போன்று அந்த வைரஸ் நம்மை துரத்தினாலும் கூட நாம் சேஃப். ஏன்? ஆண்டவர் துணையாக இருக்கிறார். இது எல்லாத்திலும் கூட அதே 1 பேதுரு 3:16 இறைவார்த்தை சொல்லும், நீ எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட்டாலும் கூட, ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். அவங்க ஓனா தானே, அவங்க திமிரு பிடிச்சவங்க தானே, அவங்க திமிருக்கு ஏற்ற திமிரு தான் பேசுவேன் என்பதல்ல. நாம் இறை மக்கள் என்பதற்காக, கிறிஸ்துவ என்பதற்காக, கிறிஸ்துவை அணிந்தவர்கள் என்பதற்காக நம்முடைய வாய்மொழிகள் பணிவோடும் மரியாதையோடும் வர வேண்டும் என்று முதலாவதாக சொல்கின்றார். அப்போ ஆபத்துக்கள் உண்டு, அச்சுறுத்துகின்ற நிலைமை உண்டு. இதிலும் சரி, ஆண்டவர் வார்த்தை சொல்வார், இட் இஸ் ஐ who send you, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஒரு வார்த்தை வைப்பார். அப்போ ஓநாய்கள் மத்தியில் நீங்க போனா கூட உங்களை அனுப்புறது யாருன்னா, அப்ப நான் உன்னை விட்டு தனியா போவனா? நான் கூடவே இருப்பேன் என்பதை ஆண்டவர் இட் டேக்ஸ் a responsibility. இதை தன்னுடைய பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ போ, தைரியமா போ என்று சொல்கிறார். வெளியில போறியா, மாஸ்க் போட்டு போறியா, தைரியம் போ. வீட்டுக்கு வந்தப்ப கை கழுவியா, தைரியமா இரு, நான் துணையாக இருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற முதல் செய்தி. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையா இருங்கள். யாரை குறித்து எச்சரிக்கையா? மனிதர்களை குறித்து. அவரே சொல்றார், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பிவேர் ஆஃப் மென். நம்மளும் நிறைய வீட்டுலாம் போகும்போது பார்த்திருப்போம், வெளில எல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை, ஆவா சஞ்சு போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. நாய்கள் ஜாக்கிரதை. ஏன்? நாய்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா போகணும் என்பதற்காக. அப்போ மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எதற்காக? 2 காரியங்கள் அவர் சொல்கிறார். ஒன்று, ஒப்புவிப்பார்கள். என் பொருட்டு நீ கிறிஸ்தவன் என்பதற்காக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்பதற்காக உன்னை ஒப்புவிப்பார்கள். இகழ்ந்து சொல்லுவார்கள், தேவையில்லாத வார்த்தையில வசைமொழி கூறுவார்கள், நீ யாரு தெரியுமா எனக்கு என்றெல்லாம் சொல்லுவார்கள். மத்தேயு 17:22 இறை வார்த்தை ஆண்டவர் சொல்வார், என் ஊழியன் என்னை போன்று துன்பப்பட வேண்டும். என்னை எப்படி இகழ்வார்களோ அது போன்று உங்களையும் இகழ்வார்கள். ஆண்டவர் சொல்லுவார். அதை வாழ்ந்தும் காட்டினார். இறுதியில், தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அனைத்து விதமான இகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்கின்றார். சோ பி காஷியஸ், பிவேர், எச்சரிக்கையா இருங்கள். கண்டிப்பாக உங்களை ஒப்புவிப்பார்கள், இகழ்ந்து சொல்லுவார்கள். நன்மை செய்வதற்காக மட்டுமல்ல, நீ தீமை செஞ்சுட்டப்பா, ஃபைன், அதனாலதான் இகழ்ந்து இல்லை, நன்மை செய்தாலும் கூட உன்னை இகழ்ந்து சொல்லுவார்கள். சின்ன ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூல்ல பையன் எக்ஸாம் டைம்ல என்ன பண்றான், நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறான். அப்போ எக்ஸாம் எழுதும்போது பக்கத்துல இருக்க பையன் அழுதுட்டு இருக்கான், பேப்பர் பாஸ் பண்ணா நல்லதா? தீமை. ஒரு பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவள் சென்று ஆறுதலாக கூறுகின்ற பொழுது அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகி வேற மாதிரி போயிடல. அப்போ அது நல்லதா? தீமை. மற்றவங்க நல்லா அழகா இருக்காங்க என்பதற்காக அவர் பூ கொடுப்பது நன்மையா? தீமை. ஆண்டவர் சொல்வார், நீ தீமை செய்தால் மட்டுமல்ல, நன்மை செய்வதற்காக கூட உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். தீமை செய்வது நமக்கு தெரியும். உண்மையாகவே ஒருவனுக்கு உடம்பு சரியில்லை, உண்மையாகவே அந்த எக்ஸாம் படிக்க முடியல, சென்று அவனுக்கு முன்பிருந்த நாளே போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்றது நன்மை செய்து.
அதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு, கொஞ்சம் ஃபீவரிஷா ஃபீல் பண்ணா ஃபைன், அதுல ஆண்டவர் துணையா இருப்பார். ஆண்டவர் சொல்கிற எச்சரிக்கையா இருங்கள், நன்மை என்றுமே வெல்லும். யூ ஷால் bear witness சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையா இருங்கள் மனிதர் முன்பாக. ஏன் ஒப்புவிப்பார்கள், ஃபைன், இகழ்ந்து பேசுவார்கள், இன்னும் ஃபைன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, யூ ஷால் bear witness, இதன் வழியாக நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக மாறுவீர்கள். யூ வில் bear testimony, என்னுடைய மக்கள் என்பதற்காக நீ சாட்சிகளாக மாறுவீர்கள். மத்தேயு நற்செய்தி 28:20 பார்ப்போம். நீங்கள் என் சாட்சிகளாக செல்லுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். சாட்சிகளாக மாற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையா இருங்க, டோன்ட் வரி, யூ bear witness. இந்த வகையான இகழ்ச்சியின் வழியாக நீங்கள் கண்டிப்பாக சாட்சி பகர்வீர்கள். மூன்றாவது சிந்தனையாக, கடவுளை நம்பி நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது நமக்கு உதவி உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஆண்டவர் அவருடைய சீடர்கள் சென்று சொல்றார், நீங்க எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போவீங்க, உங்களை இகழ்ந்து தள்ளுகின்ற பொழுது கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, உனக்கு உதவி உண்டு. நீ என்ன பேசணும் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். தூய ஆவியின் வல்லமை உன் மீது செயலாற்றும். திருப்பாடல் 121:1-2. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்கின்ற கேள்வி வைக்கின்ற திருப்பாடல் ஆசிரியர், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று கேட்கின்ற அவர், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று கூறுகின்றார். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு அருளப்படும். உதவி கண்டிப்பாக உண்டு. யாரிடமிருந்து? ஆண்டவரிடமிருந்து. இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோம். ஒசையா புத்தகத்துல ஒசையா சென்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது என்றெல்லாம் சொல்கிறார். ஆண்டவர்களிடம் எப்படி நேசிக்கிறார், உங்களை எப்படி கண்டிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றார். இதை கேட்கின்ற மக்கள் தன்னுடைய வாழ்க்கை நெறிகளை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அப்படியா, ஐயோ நாங்க இதுக்கப்புறம் எங்களோட தெய்வம்லாம் இல்ல, வேட்டு தெய்வம் நான் ஒதுக்கி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க கண்டிப்பா சிலை வழிபாடுலாம் இல்ல, ஆண்டவர் மட்டுமே உண்மையான நம்ம கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது கூட அவர்கள் சற்றே கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர்கள் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. அதன் காரணமாக அவர்களை நாடு கடத்தி அவளில் இருந்தது போன்று இல்லாமல் மாற்றி விடுவார் கடவுள். ஆசிரியர்கள் அழைத்து செல்வார்கள். அதுக்கப்புறம் அவங்களோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க மீட்பு எங்க வந்துச்சு, எங்க போய் செட்டில் ஆனவங்க யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை மட்டுமே நம்பி இருக்கின்றவர்களுக்கு உதவி அவரிடமிருந்து நேரடியாக வரும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சில பேர்ல நம்ம ஓவர் கான்பிடன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது, இது என்ன அசால்ட், நான் கண்டிப்பா செஞ்சிருவேன், அவனா பெரிய இது, நான் ரொம்ப அசால்ட்டா முடிச்சிருவேன், இது என்ன பெரிய மலையான காரியமா, நான் பார்த்துப்பேன் என்று நம்முடைய சுய தைரியத்தை நம்பி நம்முடைய திறமைகளை நம்பி சில சவால்களை சந்திக்கிறதுக்கு போவோம். முடியாது. ஏன் முடியாது? ஆண்டவரின் கைவன்மை அங்கு இல்லை. என்னுடைய நிலையை நான் நம்பி நான் முடிச்சிடுவேன் என்கின்ற நிலையில போகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கு தோல்வி ஏற்படுகிறது. காரணம், அங்கு பேசுவதோ அங்கு செயல்படுவதோ ஆண்டவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம். இந்த விஷயத்தை நான் முடிச்சிடுவேன், அவனுக்கு நான் கதை முடிச்சிடுவேன் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது அது என்னுடைய சவாலை தவிர ஆண்டவர் எனக்கு சார்பாக நிற்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கருத்து, கண்டிப்பாக துன்பங்கள் வருகின்ற பொழுது உதவி எங்கிருந்து வரும் என்றால் ஆண்டவரிடமிருந்தே வரும். அவரே திருவாய் மொழிந்து சொல்கிறார், அவரே நமக்காக நம் சார்பாகவும் பேசுகின்றார். மூன்றாவது. நான்காவதாக இறுதியாக ஆண்டவர் சொல்வார், என் பொருட்டு உங்கள் குடும்பத்திலேயே பிளவுகள் உண்டு. பிளவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்? முரண்பட்ட கருத்துக்கள். நான் ஒரு கருத்தை சொன்னேன், அவர் கருத்தை சொல்றார். இது எந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது? நான் சொல்றதான் ஏத்துக்கணும், இல்ல நான் சொல்றதான் ஏத்துக்கணும் அவர் சொல்வார். அப்ப முரண்பட்ட கருத்துக்கள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக பிளவுகள் வரும். ஏன் முரண்பட்ட கருத்துக்கள் வருகின்றது? அது கடவுள் சிந்தனையாக இல்லை, கடவுள் நம் சார்பாக சிந்திப்பதாக இல்லை, என் குடும்பத்தின் சார்பாக கடவுள் சிந்திப்பதாக அது இல்லை. எனவேதான் முரண்பட்ட கருத்துக்கள் கணவன் மனைவியிடையே பிளவு, பிள்ளைகள் பெற்றோரிடையே பிளவு, நெருங்கிய வட்டம் நண்பர்கள் வட்டம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு மகிழ்வாங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன்னா ஒரு ஃபிரிக்ஷன் ஒரே ஒரு அதிர்வு பிரித்து ஓடி வருவார்கள். அதுக்கப்புறம் அவன் எதிரி மூஞ்சிலை மொழிக்க கூடாது என்பதெல்லாம் மாறிவிடுகின்றது. ஏன்? முரண்பட்ட கருத்துக்கள் பிளவுகளை உண்டாக்குகின்றது. அங்கே ஆண்டவர் என்கின்ற கருத்தை வைக்கின்ற பொழுது ஒற்றுமை வேறொன்றுகின்றது.
என்று ஆண்டவர் கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவோ பிரச்சனை வரும், எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் நம்மை இன்னும் சிக்கலுக்கு அழைத்து செல்லும். இருந்தாலும் கூட ஆண்டவர் என்றும் துணை நிற்கின்றார். ஆண்டவர் எனக்கு உதவியாக இருக்கின்றார், உதவிக்கரம் நீட்டுகின்றார். என் குடும்பத்தை ஆண்டவரை வழிநடத்துவார். அதன் வழியாக என் குடும்பமும் நானும் மீட்கப்படுவோம். விண்ணரசின் கதவுகளை எனக்கு ஆண்டவர் திறந்து வைக்கின்றார். ஒரு சீடனாக எனக்கு அழைக்கின்றார். எப்படி ஓநாய்கள் உண்டு, நரிகள் உண்டு, எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஆடாக என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்றாரு, பாம்பை போல விவேகமாகவும் புறாவை போல கபடற்றபுறமாக இருங்கள். அப்போ நீ ஒரு ஆட்டுக்குட்டியா போனா ஒரு ஆட்டுக்குட்டியாவே ஆண்டுட்டு வா. அங்க போயிட்டு நான் ஓனாயா மாறிட்டு நான் திருப்பி ஓனாயா வந்தேன்னா ஆண்டவர் அடிச்சு விரட்டுவார். நீ நான் அனுப்பியது போன்று இல்லை, நான் உன்னை ஈண்டெடுத்தது போன்று நீ இல்லை, நீ வேற மாதிரி மாறிட்ட என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக, அவர் பொருட்டு நிந்தைகளை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் ஆண்டவரின் சாட்சிகளாக மாறுகின்றோம். அதனால்தான் நான் முதல்ல கேள்வி கேட்டேன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சார்பாக நிற்பதற்காக என்னை ஒரு நன்மையின் பொருட்டோ உண்மையின் பொருட்டோ பிறர் தனிப்பட்ட விதத்தில் என்னை ஒதுக்கியது உண்டா? கிறிஸ்துவின் சார்பாக நான் கிறிஸ்துவன் என்பதற்காக என்னை யாராவது ஒதுக்கியது உண்டா? என்னை நிராகரித்தது உண்டா? என்னை தள்ளி விட்டது உண்டா? கிறிஸ்துவின் சார்பாக அப்பொழுதெல்லாம் நான் தள்ளப்படவில்லை. ஆண்டவரின் கரம் என்னை தாங்கி இருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கின்றேனா? கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் என்கின்ற பவுலடியாருடைய கூற்றை ஏற்றுக்கொள்வோம். ரோமர்கள் திரும்பவும் 8ஆம் அதிகாரம் 31 இறை வார்த்தை. கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார். நம்மை என்றும் பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வந்தாலும் கூட துணிந்திருப்போம். காரணம், கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார். ஆமென். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்த படியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்புமிக்க
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வல்லகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேறுக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், உங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உம்முடைய ஊழியர் B.K. பிரான்சிஸ் சேவியர் என்னும் உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மொக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்று ஆண்டவரே கூறியிருக்கின்றார். நம்முடைய பலவீனத்திலே, நம்பிக்கையற்ற தன்மையிலே, நம்முடைய தோல்வியிலே, நம்முடைய நெருக்கடியிலே, பலவிதமான சிக்கல் மத்தியிலே நாம் உதவிக்காக கெஞ்சி நிற்கின்ற பொழுது மனிதர்கள் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் கூட கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து நம் அருகில் இருக்கின்றார் என்பதை உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை போன்று பாதிக்கப்பட்டவர்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்றும் அழைக்கின்றார். கிறிஸ்துவிற்காக, கிறிஸ்துவள் என்பதற்காக நாம் ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டாலும், ஒதுக்கி வைக்கப்பட்டாலும், ஓரங்கட்டப்பட்டாலும் கூட ஆண்டவர் நமக்கு அருகிலே இருந்து துணையாக, கேடயமாக இருக்கின்றார். நாமும் மற்றவருக்கு துணையாக, கேடயமாக, ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒன்றாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது உலகில் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே,
தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நெருக்கடியான சூழலும் கூட நம்மை கிறிஸ்துவ என்பதற்காக ஒதுக்கி வைத்தாலும் கூட, உண்மைக்கு சாட்சி பகர்ந்தாலும் கூட, நேர்மையின் மக்களாக வாழ்ந்தாலும் கூட, நம்மை பிறர் இகழ்ந்து தள்ளினாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வை தருகின்ற கிறிஸ்து இவரே. நம் அனைவருக்கும் சக்தி தரவும், பலம் தரவும், உற்சாகம் தரவும், ஊட்டம் தரவும் என்று நம்மை தேடி வருகின்றார். விருந்திற்கு அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாமல் வழிப்பதாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நோருங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நோருங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடி
செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். பொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். உறுதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், உறுதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். பொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். இயேசுவின் திருஹிருதத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பார்ந்த திருஹிருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹிருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். திருத்துதர் மத்திய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 28. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மையிடேராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.
இறைவனின் அன்பில் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, திரு அவையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, ஆன்மாக்களின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய வளனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரன் பேராலே ஆமென். ஆமென். இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இதயம் போல எனக்கும் ஓர் இதயம் வேண்டும், உன்னுணர்வு போல எனக்கும் உள்ளுணர்வு வேண்டும். எந்தன் இயேசுவே, என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். உன் விழியின் பார்வையினை என் விழியில் தாரும், உன் மொழியின் ஆற்றவினை என் மொழியில் சேரும். எந்தன் இயேசுவே, என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். அன்பர் பணி செய்வதற்கு அழைத்திட வேண்டும், உன் வழியில் செல்வதற்கு உன் அருளே போதும். எந்தன் இயேசுவே, என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். ஏழையரின் தெருக்களிலே இறங்கிட வேண்டும், என் உயிர் உடமையெல்லாம் பகிர்ந்திட வேண்டும். எந்தன் இயேசுவே, என் இதய தெய்வமே, எந்நாளும் உன் பாதம் தரிசனம். எந்தன் இயேசுவே, என் இதய தெய்வமே,